அனைவருக்கும் நமஸ்காரம். நம்ம பல்வேறு அனுபவங்களை பெற்றிருந்தாலும் ஒரு சில அனுபவங்கள் இருந்து உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்போது உங்களுக்கும் அந்த புரிதல் ரொம்ப அவசியமானதாக நம்மளுக்கு தோன்றதுனால அப்படிப்பட்ட அனுபவங்களை மட்டும் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறோம். நம்ம நிறையா அதாவது மகான்கள் நிலையில் இருக்கக்கூடிய நபர்களோடையெல்லாம் நெருங்கி பழகி இருக்கிறோம். ஒரு 15 வருஷமாக ஒரு மகான் கூட தொடர்ந்து ஃபோனில் நேர்லையும் தொடர்பில் இருக்கோம். அவர் பேசுனதுவே திரும்ப திரும்ப பேசுகிற மாதிரி நம்மளுக்கு தோணுது. புதுசாக எதுவும் பேசலை, என்ன பேசினாரோ அதை தான் மறுபடியும் பேசிகிட்டு இருக்காரு. அப்போ நம்மளுக்கு அந்த சுவாரஸ்யம் குறையிற மாதிரி தெரியுது. புதிய விஷயங்கள் ஒன்றும் அவர்கிட்ட இருந்து வரலையே, என்னைக்கு பேசினாரோ அதே விஷயத்தை தானே பேசிகிட்டு இருக்காருன்னு நம்மளுக்கு அப்படி தோணுது. ஆனால் ஒரு பேச்சாளர்கிட்ட பார்த்திங்கன்னா புதிய புதிய வார்த்தைகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவங்க நிறைய புக்ஸு படிப்பாங்க. இந்த வருஷம் ஒரு 1000 புக்கு வெளியே வந்திருக்குன்னா அந்த 1000 புக்கையும் படிப்பாங்க. அடுத்த வருஷம் 1000 புக்கு வெளியே வந்து அதையும் படிப்பாங்க. ஏன்னா பேச்சாளர்கள் அவங்களுக்கு அதுதான் பிழைப்பு. அப்படின்னும்போது அவங்க வார்த்தையில் கவர்ச்சி இருக்கும், கேட்குறதுக்கு ஒரு மயக்கம் கிடைக்கும், அவங்கள பின்தொடர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரியான மகான்கள்கிட்ட அது இருக்காது. அப்போ நம்மளுக்கு ஒரு தொய்வு, ஒரு சோர்வு, அவங்கக்கிட்ட ஒரு 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 பிடிப்பு, ஒரு கவர்ச்சி இதெல்லாம் அங்கே உண்டாகாது. ஆனால் நல்லா தெளிவாக பார்த்தோம்னா இன்னொரு விஷயம் அங்கே இருக்கும். மூலக்கதைன்றது எவ்வளவு, ஒரு 10 நிமிஷத்தில் சொல்லி முடிச்சிடலாம் இல்லையா? திரைக்கதைன்றது 3 மணி நேரம் ஓடுற மாதிரி இழுத்துருவான் இல்லையா? நமக்கு மூலக்கதை வேணுமா, திரைக்கதை வேணுமா? சிந்திச்சு பாருங்கள். டைம் பாஸ் பண்ணுறவன் உட்காந்து திரைக்கதையை கேட்டுட்ருக்கலாம். நம்மளுக்கு மூலக்கதை இருந்தால் போதும் இல்லையா? ஒரு பெரிய அண்டா நிறையா இருக்கிற ஒரு மருந்தில் அதை காய்ச்சி சுண்ட வச்சு ஜூஸ் புழிஞ்ச மாதிரி அதை ஒரு டம்ளராக அல்லது ஒரு தேன் பாட்டிலில் சின்னதாக நமக்கு அடக்கி கொடுத்தா போதும்ல, அந்த எசன்சி நமக்கு கிடச்சிரும் இல்லையா? அப்புறம் எதுக்கு இந்த வீணான அந்த டைம் பாஸு? இப்படி இந்த கவர்ச்சியாளர் பின்னாடி தான் கூட்டங்கள் அதிகமாக இருக்குது. மகான்களுடைய கருத்து சுருக்கமாக இருக்கும்.